وبعده قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய மேலான கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, சென்ற வாரம் ரஜபு மாதத்தினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாம் பேசினோம். அதற்கு முந்தைய வாரத்திலிருந்து கடந்த சில வாரங்களாக ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதையெல்லாம் பேசி கடைசியாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் எந்த நேரத்திலும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பதுவா செய்து விடக்கூடாது என்றெல்லாம் பல செய்திகளை நாம் சொல்லி வந்தோம். அன்பான பெருமக்களே, நாம் ஒரு சப்ஜெக்டை பேசிக்கிட்டு வர்றோங்கிறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆல்ரெடி ஒரு சப்ஜெக்ட் பேசப்பட்டு வருகிறது. அதனுடைய தொடரில் தான் நாம் இதை பேசி கொண்டு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த சப்ஜெக்டை நான் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். என்ன சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு வரோம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த, எவ்வளவு கண்ணியம் வாய்ந்த இஸ்லாம் இன்று சில அரைகுற முஸ்லிம்களால் அதனுடைய பெயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் கண்ணியம் வாய்ந்தது, இஸ்லாம் மகத்துவம் வாய்ந்தது. ஆனால் சில அரைகுறை, அறவேக்காடுன்னு சொல்வார்கள் இல்லையா, பரிபூர்ணமான இஸ்லாம் இல்லாத சில மக்களின் மூலமாக இஸ்லாத்தினுடைய பெயர் கொஞ்சம் மங்க தொடங்குகிறது. இஸ்லாத்தினுடைய பெயர் மங்காது, வெளியில் பார்க்கக்கூடியவங்க அப்படிதானே சொல்லுவாங்க. அன்பான பெருமக்களை, நமது முன்னோர்களாகிய சஹாபா பெருமக்கள், இமாம்கள், நல்லோர்கள், நாதாக்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு உயர்ந்த ஒரு மதிப்பையும் கண்ணியத்தையும் உருவாக்கி தந்துவிட்டு சென்றார்களோ, முஸ்லீம்கள்னா அப்படிப்பட்டவங்க, ரொம்ப கண்ணியமானவங்க, இஸ்லாமியர்கள் ரொம்ப ஒழுக்கமானவர்கள், இந்த பெயர் எல்லாம் அவங்கள வச்சு கிடைச்சது தான். பாய்னா ரொம்ப நேர்மையா இருப்பாரு, பாய்மார்கள் ரொம்ப சுத்தமானவங்க, ஒழுக்கமானவர்கள். இதை மாற்றார்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த எண்ணத்தை அவருடைய உள்ளத்தில் விதைத்தவர்கள் சஹாபா பெருமக்கள். மாற்றார்கள் சஹாபாக்களை பார்த்தார்கள், என்ன இவ்வளவு நீதமாக இருக்கிறார்கள்,
அதனால இப்படி சொல்றாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாம் பரவியது இந்த சஹாபா பெருமக்கள் மக்கள்கிட்ட எல்லாம் மார்க்கத்தை எடுத்து சொல்லி எல்லாம் இல்லை. சஹாபாக்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லையா, முதல்ல கேரளாவுக்கு தானே வந்தாங்க. வியாபார நோக்கமாக வந்தார்கள். வியாபாரத்தினுடைய நேர்மை, வியாபாரத்தினுடைய ஒழுக்கம், அதை பார்த்து கலிமா சொன்னவர்கள் தான். வரலாற்றில் நீங்கள் நிறைய செய்திகளை பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இஸ்லாமானவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது, தீனை சொல்லிக் கொடுக்கிறது எல்லாம் ரெண்டாவது. ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமான நற்குணங்களை பார்த்து, சஹாபாக்களுடைய நற்குணங்களை பார்த்து, இமாம்களுடைய நற்குணங்களை பார்த்து, வலிமார்களுடைய நற்குணங்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மனித புனிதர்களால் தான் இஸ்லாத்திற்கு ஒரு நல்ல பெயர், முஸ்லீம்களுக்கும் நல்ல பெயர். ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன, அவ்வளவு மதிப்பையும் பெயரையும் உருவாக்கி தந்த அந்த இஸ்லாத்தினுடைய அந்த கண்ணியத்தை, மரியாதையை சில மார்க்க ஞானம் இல்லாதவர்கள் சமுதாய சீர்கேட்டின் காரணத்தினால, சமுதாய ஒழுக்கக்கேடுகள் அவர்கள் செய்வதின் காரணத்தினால் அவங்க பேர் கெட்டு போறது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்தினுடைய பேரும் சேர்ந்து கெட்டு போகுது. இப்போ சமீப காலமாக நம்ம இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காண்டி ஆரம்ப சப்ஜெக்டை கொண்டு வரேன். ஏன்னா என்னுடைய சப்ஜெக்டை நான் முடிக்கணும். காமனாக பேசுகிறேன், பொதுவான சப்ஜெக்டாக பேசுகிறேன். சமீப காலத்தில் நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய செய்தி, நம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி மாற்றாரை சேர்ந்த ஒரு காஃபிரோடு ஓடி போகக்கூடிய நிகழ்ச்சி. இந்த சப்ஜெக்டில் தான் நான் ஆரம்பித்து நிற்கிறேன். இதில் தான் நான் ஃபைனல் பண்ணணும். ஏன்னா செய்ய வேண்டிய 4 கடமைகளில் 3 முடிச்சிட்டேன், 4வது முடிக்கணும். அதுக்காக நான் சொல்ல வருகிறேன். அப்போ சமுதாய சீர்கேட்டினுடைய, ஒழுக்கக்கேடினுடைய பல காரியங்களில், நம் சமுதாய மக்கள் செய்யக்கூடிய காரியங்களில் இது ஒன்று. என்ன, அப்பெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள், எப்பொழுதாவது ஒரு நாள் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போ அவ்வப்பொழுது பார்க்குறோம். நம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு ஷரியத்துடைய பார்வையில் காஃபிர்களோடு ஓடி போகக்கூடிய ஒரு நிலை. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ இது போன்ற காரியங்கள் நடைபெறும் பொழுது நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதுதான் என்னுடைய தலைப்பு. 4 விதமான முயற்சிகளை நாம் கையாள வேண்டும். நாம் சொல்லியிருக்கிறோம். முதலாவது, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். முதலாவது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது யாருடைய வேலை? உலமாக்களுடைய வேலை. நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியும், ஓ அது இந்த சப்ஜெக்டில் பேசிட்டு வந்திருக்கிறாங்க, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அது ஏன்னா ஃபைனலுக்கு நான் போகணுன்னா அதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்போ இது போன்ற சமுதாய சீர்கேடுகள், ஒழுக்க குறைவுகள் நம் சமுதாய மக்களிடத்தில் காணப்படும் பொழுது அது சம்பந்தமாக சும்மா வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாம அதை பற்றி ஒரு 10 நாளைக்கு பேசுறது, அப்புறம் அதோட மௌத்தா போகிறது, அப்படி இல்லாமல் அதற்காக வேண்டி கள பணிகளில் நாம் இறங்க வேண்டும். என்ன, அந்த ஒரு கலையை அன்னைக்கே பிடுங்கினாதான், இல்லைன்னா அது வைரஸ் மாதிரி அது பரவிக்கிட்டே இருக்காது. அப்போ இது போன்ற சமுதாய சீர்கேடுகள் நம் ஊரில் நடைபெறும் பொழுது, ஒரு இடத்தில் நடைபெறும் பொழுது முதலில் செய்யப்பட வேண்டிய வேலை, அந்த ஊரினுடைய உலமா பெருமக்கள், ஜமாத்துல் உலமாவை சேர்ந்த உலமா பெருமக்கள் பெண்களுக்காக ஒரு விழிப்புணர்வு பயானை ஏற்படுத்த வேண்டும். ஆங்காங்கே விழிப்புணர்வு பயானை ஏற்படுத்தி மார்க்கத்தினுடைய முக்கியத்துவம், இது போன்ற காரியங்கள் செய்வது எவ்வளவு மோசமானது என்பதையெல்லாம் பெண்களுக்காக வேண்டிய சிறப்பு பயான்களை ஏற்படுத்த வேண்டும். இது முதலாவது உலமாக்களுடைய வேலை. இரண்டாவது, நிர்வாக பெருமக்கள், அந்த ஊரினுடைய நிர்வாக பெருமக்களுடைய வேலை, இது போன்ற தவறுகள் நடக்கும் பொழுது உடனடியாக அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை என்று சொன்னால் அது தவறான ஒரு முன்மாதிரியாக ஆகிவிடும். ஏன்னா எந்த ஆக்ஷனும் எடுக்கலைன்னா அடுத்து தப்பு செய்யறவனுக்கு அது ரைட், ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு ஆள் செஞ்சது உசுவத்துன் ஹசனா இருக்குதுன்னு செய்யுது, நல்ல ஒரு முன்மாதிரி இருக்குது, நம்ம செஞ்சாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை, ஏன்னா ஒரு 10 நாளைக்கு பேசுவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க. ஒரு தவறான முன்மாதிரி நம் சமுதாய மக்களும் வராமல் இருப்பதற்காக வேண்டி நிர்வாக பெருமக்கள் உடனடியாக அந்த வைரஸை களையணும். இது ரெண்டாவது. மூன்றாவதாக, எவ்வளவுதான் இமாம்கள் பயான்ல பேசினாலும் சரி, காலையிலிருந்து நைட்டு வரை பேசினாலும் சரி, நிர்வாக பெருமக்கள் ஓடி போன தலையவே எடுத்துருவேன்னு சட்டத்தையே போட்டாலும் சரி, பெற்றோர்கள் மூணாவது தாம் பிள்ளைங்களுடைய விஷயத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த உலமாக்களாக இருக்கட்டும், நிர்வாக பெருமக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அவுட்டோர் தான், வீட்டுக்கு வெளியில தான் இதெல்லாம் செய்ய முடியும். இன்டோர், வீட்டுக்கு உள்ள செய்ய வேண்டிய பொறுப்பு எல்லாம் பெற்றோர்கள்ட்ட தான் இருக்குது. அதைத்தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். பெற்றோர்கள்
பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கும். என் புள்ள ரொம்ப சுத்தமானவர்கள், என் புள்ள ரொம்ப தங்கமானவர்கள், எவ்வளவு தங்கமாக இருந்தாலும் காலத்தினுடைய கோலம் மோசம்தான். நம்ம பிள்ளைங்க நல்ல மக்கள் தான், ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தால் பரவாயில்லை, வெளியில் போகக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் அன்றைய காலகட்டத்தில் நம்ம தான் பாவத்தை தேடி போகணும், பஸ் ஏறி போய் பாவம் செஞ்சுட்டு வரணும். வீட்டுக்குள்ளே இருந்தாவே போதும் இப்போதைக்கு. அதுதான் அல்ஹம்துலில்லாஹ், வாட்ஸ்அப்பில் இருந்து, இன்டர்நெட்டில் இருந்து, யூடியூப்பில் இருந்து, ஃபேஸ்புக்கில் இருந்து, இன்னும் என்னென்ன புக்கு இருக்குதோ அத்தனை புக்கு வீட்டுக்குள்ளே இருக்குது. அன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி கெட வேண்டிய ஒருவர் டெக்னாலஜியுடைய வளர்ச்சியின் காரணத்தினால 20 நாள்லயே கெட்டுருவான். ரொம்ப 20 வருஷம்லாம் போக வேண்டிய தேவையில்லை. அப்ப அதனால எவ்வளவுதான் நம்முடைய பிள்ளைகள் மீது நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் பிள்ளைகள் மீது ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். இது பெற்றோர்கள் செய்ய வேண்டியது. இதுவரை நம்ம அதான் பேசியிருக்கிறோம். இனி கடைசியாக நான் பேச வருவது படிப்பினை பெற வேண்டும், தெளிவு பெற வேண்டும். என்ன படிப்பினை பெறணும், யாரு தெளிவு பெறணும்? எவ்வளவுதான் ஆலிம்கள் பயான் மேடை போட்டு பேசினாலும் சரி, நிர்வாக பெருமக்கள் எவ்வளவுதான் சட்டங்கள் இயற்றினாலும் சரி, பெற்றோர்கள் எவ்வளவுதான் கண்காணிப்பாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் நீங்களாகவே படிப்பினை பெறாவிட்டால் அப்புறம் உங்களை திருத்தத்துக்கு யாராலையும் முடியாது. பிள்ளைகள் சிந்திக்க வேண்டும், பிள்ளைகள் படிப்பினை பெற வேண்டும். எவ்வளவுதான் சட்டம் போட்டாலும் திருடனா பார்த்து திருந்தா விட்டா திருட்ட ஒழிக்க முடியாது. எவ்வளவுதான் சட்டம் போட்டாலும் சரி, திருடன் நம்ம செய்யறது தவறும் நம்ம விளங்கினா மட்டும்தான் அவனை திருத்த முடியும். இல்லை என்று சொன்னால் அவனை திருத்த முடியாது. வாலிபர்களுக்கு நான் பணிவான முறையில் சொல்லிக் கொள்வது, அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், திடீர்னு ஒரு முயற்சி எடுத்து நான் ஒருத்தனை பிரியப்படுறேன், அவனோட நான் போயிடுவேன், அந்த வாழ்க்கை உருப்படுமா? அந்த வாழ்க்கை உருப்படுமா? பெற்றோர்களுடைய திருப்தி இல்லாமல், பெற்றோர்களுடைய துவா இல்லாமல் எவனோ ஒருத்தனோட ஓடி போறேங்கிறிய அந்த வாழ்க்கையில பரக்கத்து இருக்குதா? அப்படி வாழ்ந்தவர்கள் ஒழுங்காக வாழ்ந்திருக்கிறார்களா? வயிற்றுல சுமந்ததில் இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்கி எப்படியெல்லாம் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது டக்குன்னு எவனோ ஒருத்தனோட ஓடும் பொழுது பெற்றோருடைய வயிறு எரியாது, பெற்றோருடைய மனசுக்கு வேதனைப்படாது? அப்படி வாழ்ந்து எவ்வளவுதான் வாழ்ந்து இருக்கிறீங்க, அப்படி எவ்வளவுதான் வாழ்ந்து அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, நான் வாலிபர்களாகிய ஆண்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் நான் சொல்வது, வாழும் காலகட்டத்தில் பெற்றோர்களுடைய துவாவை நாம் பெற வேண்டும். பதுவா வாங்கிடக்கூடாது. பெற்றோர்கள் பதுவா செய்ய மாட்டார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய மனக்கவலைக்கு நாம் ஒருபோதும் ஆளாகிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு அற்ப சுகத்திற்காக வேண்டி, ஒரு அற்ப துனியாவுக்காக வேண்டி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் நம்முடைய சமூகத்தை சாராத மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருவனோடு டக்குன்னு ஓடி போறிய உன் தீனுடைய மதிப்பு என்ன? 2 விஷயத்தை விளங்கணும், 2 விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற தவறான காரியங்கள் செய்யக்கூடியவர்கள், தவறான கலாச்சாரத்தை செய்யக்கூடியவர்கள் 2 விஷயத்தை விளங்க வேண்டும். முதலாவது, அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தீன். நீ முஸ்லிமாக இருக்கிறாய், சரி, ஓடி போறது ஒரு முஸ்லிமா இருந்தா அதுவும் தப்பு தான். ஆனா போயும் ஒரு காஃபிரோடு ஓடுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய ஈமானுடைய தராதரம் என்ன, ஒரு ஈமானுடைய நிலை என்ன? அன்பான பெருமக்களே, என்ன நமக்கு இஸ்லாம் ஈமான் எல்லாம் சும்மா கிடைச்சதுனால அதுக்கு மதிப்பு தெரியல. என்னைக்குமே ஓசியில கிடைக்கிற பொருளுக்கு மதிப்பு இருக்காது. என்னைக்குமே துனியாவை பொறுத்தவரை ஓசியில கிடைக்கக்கூடிய பொருள் சும்மா கிடைக்குது பாருங்க, அதுக்கு மதிப்பு இருக்காது. கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒன்று கிடைச்சாதான் அதுக்கு வேல்யூ தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணி இருக்குது, தண்ணி தான் மனுஷனுக்கு முக்கியத்துவம். தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் தண்ணிக்கும் பெட்ரோலுக்கும் மத்தியில் மதிப்பு கொடுத்தா எதுக்கு அதிகமாக கொடுக்குறோம்? பெட்ரோலுக்கு தான். ஒரு சொட்டு கூட கீழே சிந்துனா கூட நமக்கு, இந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஊற்றுறானே, டக்குன்னு எடுக்கும்போது 2 சொட்டு வெயிலில் ஊற்றுனா கூட நெஞ்சு பதப்பதைக்குது. அந்த சொட்டு 2 இருந்தால் கூட லட்சமா கோடி தூரம் போயிடுவானேன்னு நினைக்கிறான் அவன். ஆனால் தண்ணி ரொம்ப சிம்பிளாக கிடைக்கிறதுனால அது குடங்குடமாக கீழே ஊற்றினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெட்ரோல் இல்லாமல் வாழ முடியும், தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் பெட்ரோலுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு நம்ம தண்ணிக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்? தண்ணி பலாஷ் ஃப்ரீயாக கிடைக்குது. என்னைக்குமே ஒரு பொருள் சும்மா கிடைச்சா அதுக்கு மதிப்பு இருக்காது.
அதனாலதான் நமக்கு இஸ்லாம் ஒரு பெருசா தெரியறது இல்லை. சஹாபாக்களிடம் கேட்டால் தெரியும், சஹாபா பெருமக்களிடம் கேட்டால் தெரியும் இஸ்லாத்தினுடைய வேள்வி என்ன, முஸ்லிம்களுடைய வேள்வி என்ன என்பதை சஹாபாக்களிடம் கேட்டால் தெரியும். அன்பான பெருமக்களே, சஹாபா பெருமக்கள் தங்களுடைய உடல், பொருள், ஆவி அத்தனையும் அர்ப்பணிச்சு தான் இஸ்லாம் ஆயிருக்கிறார். அபூபக்கர் சித்திக் நாயகத்திட்ட போய் கேளுங்க இஸ்லாத்தினுடைய வேள்வின்னு சொல்லுவாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேளுங்க. அது போன்று சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய் கேளுங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட போய் கேளுங்க. இஸ்லாத்தினுடைய வேள்வி தெரியும். அடிப்பட்டு உதப்பட்டு ரணகலமாக்கப்பட்டு தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்து இஸ்லாத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் ஒரு போரின் போது சஹாபாக்களுடைய கைகள் வெட்டப்பட்டிருக்கிறது, கால்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, உடல்கள் எல்லாம் இரத்த கனமாக இருந்து கொண்டிருக்கிறது. போரில சஹாபாக்கள் போர்ல உட்கார்ந்து பைத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் போரில் இருந்து கொண்டு பைத்து படிக்கிறார்கள். என்னுடைய கால்கள் வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய கைகள் வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய உடல்கள் எல்லாம் சின்ன பின்னப்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், இன்னி முஸ்லிமுன், நான் முஸ்லிமா இருக்கிறேன், அல்லாஹ் என்ன முஸ்லீம் ஆக்கி இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு கண்டு போனாலும் பரவாயில்லை, காது போனாலும் பரவாயில்லை, கை போனாலும் பரவாயில்லை, காலு போனாலும் பரவாயில்லை, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, அல்லாஹ் அதை விட எனக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் என்ன முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான். அன்பான பெருமக்கள், அல்லாஹ் நம்மளை முஸ்லீமாக ஆக்கி இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பான அல்லாஹ்வாக பார்த்து போட்ட பிச்சை அது. இன்று நான் முஸ்லிம் அல்லாத பெற்றோருடைய வயிற்றில் நாம் பிறந்திருந்தால் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டோம், வேற இடத்துல இருப்போம். நம்ம யார் போட்ட பிச்சை? இன்னைக்கு நம்ம அல்லாஹ் நம்மை முஸ்லீமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அற்ப ஆசைக்காக வேண்டி ஒரு மாற்று மதத்தை சேர்ந்தவரோடு ஓடி போறான்னா உன் ஈமானுடைய நிலை என்ன, உன் இஸ்லாத்தினுடைய நிலை என்ன? அன்பான பெருமக்களே, குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பார்த்து கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த வசியத் குர்ஆன் சொல்லுகிறது, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வாழும் பொழுதெல்லாம் உங்களை முஸ்லிமா நாங்க வாழ வச்சிட்டோம். யார் சொல்றா? இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகளை வவஸ்ஸாபிஹா இப்ராஹிம் பிபனீஹி வ யாக்கூப், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அதுபோன்று யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே தன் பிள்ளைகளை எல்லாம் நிற்க வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா லக்குமுத்தீன, அல்லாஹ் உங்களுக்கு தீனை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் உங்களை முஸ்லிமா ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் உங்களை முஃமினா ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை காஃபிராக அல்லாஹ் ஆக்கியிருக்கலாம், அல்லாஹ் நாடி இருந்தால் உங்களை ஒரு காஃபிருடைய பெற்றோருடைய வயிற்றில் பிறக்க செய்து உங்களையும் ஒரு காஃபிராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆனா அல்லாஹ் உங்களை முஸ்லிமா ஆக்கியிருக்கிறான். நாங்க ஹயாத்தோடு இருக்கிறவரை உங்களை முஸ்லிமா வளர்த்துட்டோம், எங்க மௌத்துக்கு பிறகு நீங்க எப்படி இருப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது. வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நாங்க உங்களுக்கு செய்யக்கூடிய வசியத் அதுதான், எங்க மௌத்துக்கு பிறகு எங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்குங்க, எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்குங்க, எங்களுடைய மௌத்துக்கு பிறகு அதெல்லாம் எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நீங்க முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமா மௌத்தாகணும். அப்ப இஸ்லாம் எவ்வளவு பெரிய அந்தஸ்து வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அன்பான பெருமக்களே, யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களோடு என்னை சேர்ப்பாயாக. முஸ்லிமாக வாழ்றது பெரிய விஷயம் இல்லை அன்பான பெருமக்களே, கடைசியில் மௌத்தா போகும் பொழுது முஸ்லிமா மௌத்தாகணும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பான பெருமக்களே, சமூக சீர்கேடுகள் நிறைவேறும் பொழுது, இது போன்ற தவறுகளை செய்யும் பொழுது நம்ம யோசிக்கணும், நம்ம மதத்தை மார்க்கத்தை விட்டுட்டு வேறு ஒரு மதத்துக்கு போறோமே, அதை விட நம்ம இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப மோசமானதா? அல்லாஹ் நமக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கிறான், ஃப்ரீயாக அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறான். அதை எந்த அளவுக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் அன்பான பெருமக்களே.
நாளைக்கு சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் நாளைக்கு சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு சொர்க்கவாசிகள் என்ன சொல்வார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். இஸ்லாத்தினுடைய மதிப்பு நமக்கு இப்ப தெரியாது, உயிரோடு இருக்கிறவர் தெரியாது, மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் தெரியும். இஸ்லாத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்குங்கிறது ஷைத்தானுக்கு தெரியும். அதனால தான் அவன் மௌத்தா போகும்போது, நம்ம மௌத்தா போகும் பொழுது நம்மளை காஃபிராக மௌத்தாக்குவதற்காக வேண்டி அவன் ட்ரை பண்ணுவானா, ஹதீஸில் வருது. அது நீண்ட சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான இஸ்லாம், அதை கட்டி பாதுகாத்து முஸ்லிமா பிறந்து முஸ்லிமா வாழ்ந்து முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்து முஸ்லிமா ஆக்கி வச்சிருக்கிறானே, இதனுடைய மதிப்பு நாளைக்கு சொர்க்கத்துக்கு போனதற்கு பிறகு தெரியும். நாளைக்கு சொர்க்கம் சென்றதற்கு பிறகு நரகத்தில் காபிர்களை பார்ப்பார்கள். நரகத்தினுடைய இப்போ எல்லாம் இருக்குன்னு ஈமான் கொன்றோம், அவ்வளோதான். சொர்க்கம் இருக்குது, சொர்க்கத்தினுடைய மதிப்புகளை தெரியும், நரகம் ஒன்று இருக்குது, நரகத்தினுடைய தண்டனைகள் எல்லாம் நம்ம கேட்டு வச்சிருக்கிறோம். நாளைக்கு கண்கூடாக நம்ம பார்க்கும் பொழுது அப்போ சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், வகாலுல் ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா. அல்லாஹுக்கே எல்லா புகழ், அல்லாஹுக்கே எல்லா புகழ். அவன்தான் எங்களுக்கு நேர்வழி கொடுத்து இந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் எங்களை கொண்டு வந்திருக்கிறான். நாங்கள் தொழுததுனால சொர்க்கம் வந்தோம், நாங்கள் நோன்பு வைத்ததுனால சொர்க்கம் வந்தோம், அதுபோன்று நாங்கள் ஜகாத் ஹஜ்ஜி செஞ்சதுனால சொர்க்கம் வந்தோம்லாம் சொர்க்கவாசிகள் சொல்ல மாட்டான். ரப்பே நீ போட்ட பிச்சடா ரஹ்மானே, நீ போட்ட பிச்சை. ஒமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். ரப்பே எங்களுக்கு நீ கிருபை செய்யவில்லை என்றால், எங்களை நீ முஸ்லிமாக ஆக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய கதி எங்கேயோ போயிருக்கும். அன்பான பெருமக்கள், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இஸ்லாத்தினுடைய மதிப்பு தெரியாமல், இஸ்லாத்தினுடைய மகத்துவம் தெரியாமல் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பல பேர். முஸ்லீம்கள்லேயே பார்க்குறோம் இல்லையா, சில மூதேவிங்க இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு பெரிய பாதகமாக இருக்குது, முத்தலாக்கு பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. மார்க்கத்தை சரியாக விளங்காதவர்கள். நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு ஊர், அந்த ஒரு வாலிப பையன், அந்த வாலிப பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகிறதுக்காக வேண்டி பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது தனக்கு வரக்கூடிய பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு 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 கெஸ் இருக்கும் இல்லையா. எனக்கு மனைவியாக வரக்கூடியவ இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். அது மாதிரி கல்யாணம் முடிக்கக்கூடிய அந்த இன்னும் வரை கல்யாணம் ஆகலை. ஏன்னா அவன் போட்ட கண்டிஷன் ரொம்ப அருமையான கண்டிஷன், ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் கண்டிஷன் போட்டிருக்கிறான். அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் பொண்ணு அமையலை. அவன் என்ன கண்டிஷன் போட்டிருக்கிறான், முஸ்லீம் பையன், அவன் என்ன கண்டிஷன் போட்டிருக்கிறான், எனக்கு மனைவியாக வரக்கூடியவள் முதல் கண்டிஷன் முஸ்லீமாக இருக்கக்கூடாது. நான் கேள்விப்பட்டது, எனக்கு சொன்ன செய்தி. முஸ்லீமும் என்ன சொல்கிறான், எனக்கு மனைவியாக வரக்கூடியவள் எப்படி இருக்கக்கூடாது, முஸ்லீமாக இருக்கக்கூடாது. முஸ்லீமாக இருந்தால் அவளை கட்ட மாட்டாங்க, இதான் அவனுடைய முதல் கண்டிஷன். உருப்படுமா? இதுவும் முஸ்லீம் தான். என்ன, இந்த மூதேவிகளுக்கு ஓசியில் ஈமான் இஸ்லாம் கிடைச்சதுனால அவங்களுக்கு அதனுடைய மதிப்பு தெரியல. இனத்தோட தானே சேரும், இனத்தோட தானே சேரும். காஃபிரை நீ எதிர்பார்க்கிறன்னா நீ காஃபிரு தான். ஒரு காஃபிரை எதிர்பார்க்கிறன்னா யாரை எதிர்பார்ப்பா? காஃபிரு தான் காஃபிரை எதிர்பார்க்கும். நீ யாருங்கிறத உன் வார்த்தையே தெளிவுபடுத்துகிறது. ஹைர், அன்பான பெருமக்கள், அல்லாஹ் நம்ம அனைவரையும் எதுக்கு சொல்ல வரேன், இப்படியும் சமுதாயங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக. இஸ்லாம் என்னங்கிறத அல்லாஹ் அவங்களுக்கு புரிய வைப்பானாக. இஸ்லாத்தினுடைய மகத்துவத்தை அல்லாஹ் புரிய வைப்பானாக. இது போன்ற சீர்கேடுகள், சமுதாய சீரழிவுகள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாப்பானாக. அன்பான பெருமக்களே, சஹாபா பெருமக்கள் இஸ்லாத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம் சமுதாயம் அற்ப காதலுக்காக வேண்டி தான் இஸ்லாத்தையே நாசமாக்கிட்டு ஓடி போட நிகழ்ச்சியை பார்க்குறோமே. அன்னைக்கு சஹாபா பெருமக்கள் உம்மு சுலைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. உம்மு சுலைம் முஸ்லீமா ஆயிட்டாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை கேட்டு போயிருக்கிறாங்க. அபு தல்ஹா, எவ்வளோ அழகான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. உம்மு சுலைமும் அபு தல்ஹா ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி பேசி வச்சாச்சு, நிச்சயம் பேசி வச்சாச்சு, திருமணம் முடியல, பேசி வச்சாச்சு. இஸ்லாம் வருகிறது.
உம்மு சுலைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு யாரை பேசப்பட்டிருக்குது? அபூ தல்ஹாவை பேசப்பட்டிருக்குது. அவங்க இஸ்லாம் ஆகல. இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி 2 பேருக்கும் பேசப்பட்டிருக்குது. இஸ்லாம் வந்தவுடன் உம்மு சுலைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு கணவனாக பேசப்பட்டவர்கள் அபூ தல்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. திருமணத்திற்காக வேண்டிய ஏற்பாடு செய்யப்படுகிறது. உம்மு சுலைம் சொன்னார்கள், நீங்க இஸ்லாம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களை நான் திருமணம் முடிக்க முடியும். நீங்க முஸ்லிமா ஆனாதான் உங்களை நான் திருமணம் செய்து கொள்வேன். ஆரம்பத்தில் 2 பேருக்கும் நிச்சயம் பேசியாச்சு. அப்ப 2 பேரும் ஒரே மதத்தில் இருந்தோம். இப்ப இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அந்த பெண்மணி எங்கே? இப்போ உள்ள பெண்மணி எங்கே? இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இப்ப நீங்களும் முஸ்லிமா ஆனால் மட்டுமே உங்களை நான் திருமணம் செய்ய முடியும் என்று சொன்னவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே திருமணம் முஸ்லிமாக ஆகி கொள்கிறார்கள். ஆகி கொண்டவுடன் உம்மு சுலைம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூ தல்ஹா உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவுடன் திருமணம் நடைபெறுகிறது. உம்மு சுலைம் சொன்னார்கள், நீங்கள் எனக்கு தர வேண்டிய மகர் இருக்கு இல்லையா, அந்த இஸ்லாத்தையே நான் மகரா கொடுத்துடுறேன்ட்டாங்க. என்ன ஈமான் அவங்கள்ட்ட உள்ள ஈமான்! நீங்க எனக்கு மகர் தரணும் இல்லையா, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் இல்லையா, முஸ்லீமாக ஆகிவிட்டீர்களா, அதுதான் என்னுடைய மகர், நீங்க எதுவுமே தர வேண்டான்ட்டாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை! நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதை எனக்கு பெரிய மகர் தான், புதுசாக மகர் எல்லாம் நீங்கள் தர வேண்டாம், உங்களுடைய இஸ்லாமே என்னுடைய மகர் என்று சொன்னார்கள் என்றால் அந்த ஸ்ரீதேவி சஹாபா பெண்மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? இன்னைக்கு நம்முடைய பெண்மணிகள் எங்கே இருக்கிறார்கள்? அன்பான பெருமக்களே, அற்ப உலகம், துனியாவுடைய அற்ப உலகத்திற்காக வேண்டி, அற்ப சுகத்திற்காக வேண்டி, அற்ப ஒரு வாழ்க்கைக்காக வேண்டி காலங்காலமாக நிரந்தரமாக வாழக்கூடிய இந்த சுவனத்தை விட்டு விட்டு நரகவாசிகளாக நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. 2வது அன்பான பெருமக்களே, தற்போதைய காலகட்டத்தை நாம் பார்க்கும் பொழுது பெற்றோர்களுக்குரிய மதிப்புகள் எல்லாம் ரொம்ப குறைந்து வருகிறது. பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள், பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் ரொம்ப குறைந்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்கள் இன்று அடிமைகளை போன்று நடத்தப்படுகிறார்கள். பெற்றோர்கள் இன்று பிள்ளைகளுக்கு முன்னாடி அடிமைகளை போன்று நடத்தப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதையும் விட்டார்களா? அதையும் சொல்லிட்டு தான் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கப்பட்டது, மா அலாமத்து ஸாஆ, மறுமை நாளுடைய அடையாளம் என்ன? நாயகமே, மறுமை நாள் வருவதற்குண்டான அடையாளங்கள் என்ன சிம்டம்ஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அடையாளங்கள் சொன்னார்கள், மறுமை நாள் வருவதற்குண்டான அடையாளங்கள். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? அன்தலிதல் அமத்து ரப்பத்தகா, ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒரு எஜமானனை பெற்றெடுப்பாள். நிறைய விளக்கங்கள் அந்த ஹதீஸுக்கு கொடுக்கப்படும். ஒரு அடிமை ஒரு எஜமானனை பெற்றெடுப்பாள். இதற்கு இமாம்கள் விளக்கம் கொடுப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை அடிமை போன்று நடத்துவார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் பெற்றோர்கள் சம்பாதிச்சு பிள்ளைங்களை காப்பாற்றிருப்பாங்க. இன்னைக்கு பெற்றோர்கள் வயதாக ஆனதற்கு பிறகு இவங்களுடைய தயவுல இருப்பாங்க. அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை விட்டும் இல்லை. எல்லா பெற்றோர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாங்க. யாருடைய தயவு நம்ம இருக்கக்கூடாது, நம்முடைய சொந்த காலில் நிற்கணும். பெற்றோர்கள் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவங்க முடியாது, எவ்வளோ காலம் தான் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய தயவுல போயிடுவாங்க. பிள்ளைங்க சம்பாதிச்சு அனுப்புவாங்க, பிள்ளைகள் கவனிச்சுக்கிடுவாங்க. அதில் சில பிள்ளைகள் பெற்றோர்களை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறவங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் சில பிள்ளைகள் இருப்பார்கள், நம்ம சம்பாதிச்சு கொடுத்தோன்னா அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க கண்டிஷன் போடுவாங்க பெற்றோர்களுக்கு, இங்கே போகக்கூடாது, அந்த டைமுக்கு வந்துடணும், அதை வாங்கக்கூடாது, இதை வாங்கக்கூடாது. அன்தலிதல் அமத்து ரப்பத்தகா, பெற்றோர்கள் பெரும் முதலாளிகளை பெற்றெடுப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களின் மீது ஆதிக்கம் செலுத்துவார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் அது மறுமை நாளுடைய அடையாளம் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான பெருமக்களே, பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பெற்றோருடைய மதிப்பு என்ன? பெற்றோர்களுக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் இன்னைக்கு பெற்றோர்களை பார்த்தா எதுக்கு எடுத்தாலும் சாப்பிட வர முடியாது போ. யாரை பார்த்து? பெற்றோர்களை பார்த்து. யார் அந்த பெற்றோர்கள்? பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன? அன்பான பெருமக்களே, பெற்றோர்களின் மதிப்பு அது இல்லாதவங்கள்ட்ட கேட்டதான் தெரியும். பெற்றோர்களின் மதிப்பு அதை இழந்தவரிடம் கேட்டால்தான் தெரியும். அன்பான பெருமக்களே, உலகத்தில் எதை வேண்டுமானாலும் காசு கொடுத்து வாங்கி விடலாம், பெற்றோர்களை வாங்க முடியாது.
உலகத்துல எதை வேண்டுமானாலும் உங்களால் வாங்கிக் கொள்ளலாம். நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று சொன்ன அது பெற்றோர்கள் மட்டும்தான். அதை உங்களால் வாங்கவே முடியாது. அதை தவிர எதை வேண்டுமானாலும் உங்களுடைய பணத்தை கொண்டு, பதவியை கொண்டு, உங்களுடைய திறமையை கொண்டு வாங்கலாம். இந்த உலகத்தில் வாங்க முடியாத ஒரு சொத்து என்று சொன்னால் பெற்றோர்கள் மட்டும்தான். அன்பான பெருமக்களே, இன்னும் சொல்ல போனால் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர்கள் என்று கூட சொல்லலாம். எந்த எதிர்பார்ப்பு பிள்ளைகள்கிட்ட இருக்காது. கூட இருக்கிறவங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் ஏதாவது இன்கமிங் எதிர்பார்ப்பாங்க. பெற்றோர்கள் தாம் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய எத்தனை சேவைகள் எதுக்குமே எதிர்பார்ப்பு கிடையாது. அன்பான பெருமக்களை, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் சொல்றது எல்லாம் வாலிபர்களுக்காக நான் சொல்லக்கூடியது. பெற்றோர்கள், இதுக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட்ல நம்ம பேசி இருக்கிறோம். பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் உருவாகுவதற்கு, இமாம் ஷாஃபியா இருக்கட்டும், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம், இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல அதான் பேசி இருக்கிறோம். பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் உருவாகுவதற்கு பின்னணியில பெற்றோர்கள் இருப்பார்கள். நீங்க வரலாற்றினுடைய மிகப்பெரிய இமாம்களை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹாஜா நாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வலிமாருடைய பட்டியலை எடுத்துக்கொள்ளுங்கள், இமாம்களுடைய பட்டியலை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது ஹதீஸினுடைய பட்டியலை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க எந்த சப்ஜெக்டை எடுத்தாலும் அதில் ஒருவர் முன்னாடி இருக்கிறான் என்றால் பின்னாடி ஒரு தாய் சப்போர்ட்ல இருப்பார், பெற்றோர்கள் சப்போர்ட்டில் இருப்பார்கள். நம்ம சொல்லி இருக்கிறோம். அதுல இன்னொரு விஷயத்தை விளங்கணும். தாய் சொல்லி அவர்கள் கேட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு வந்தாங்க. ஒவ்வொரு இமாம்களுடைய வளர்ச்சியிலும் பின்னணியில் பெற்றோர்கள் இருப்பார்கள் என்பதை இன்னொரு கண்ணோட்டத்தில் நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது, தாய் சொன்ன கேட்டதுனாலதான் பிள்ளை அந்த அந்தஸ்துக்கு வந்தார். ஒரு பெற்றோருடைய பேச்சை கேட்டதின் காரணத்தினால்தான் பிள்ளைகள் இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்கு வந்தார்கள். அன்னைக்கு பெற்றோர்கள் சொல்லி இந்த இமாம்கள் கேட்காமல் இருந்திருந்தால் நாசமா போயிருப்பாங்க. கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி தான் தாயுடைய பேச்சை கேட்கலன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய வழியா மாறி இருக்க மாட்டாங்க. அஜ்மீர் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தி தான் தாயுடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் இன்னைக்கு பெரிய வழியாக மாறி இருக்க மாட்டார்கள். இப்படி வரலாற்றில் நீங்கள் யாரை எடுத்துக்கொண்டாலும், யாரையெல்லாமோ பெரும் பெரும் இமாம்களாக நாம் மதிக்கின்றோமோ அத்தனை பேரும் தான் தாயுடைய பேச்சை கேட்டுதான், தாயின்னா தந்தை இல்லைன்னு விளங்கி, பெற்றோருடைய பேச்சை கேட்டுதான் இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கிறார். பண்பான பெருமக்களே, இதுக்கு முன்னாடி வர பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ற தலைப்பில் நான் பேசினேன். இன்ஷா அல்லாஹ் இனி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு பிள்ளை பெற்றோரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்